டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் குரூப் 4 ஃபைனல் கீ விட்டுருக்காங்க. ஸோ அஃபிஷியல் கீக்கும் ஃபைனல் கீக்கும் எத்தனை கொஷின் வந்து ஆப்ஷனே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பார்க்கலாம். எத்தனை கொஷினுக்கு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மொதல் கொஷினு எக்கனாமிக்ஸ் கொஷினு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாம்பே திட்டம் 1940 அண்டு சர்வோதயா திட்டம் 1950 இது ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டு. சரிங்களா, இதுவும் கரெக்டு. ஸோ 1 and 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். பட் இந்த கொஷினுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம் வந்து 1944, மக்கள் திட்டம் 1945. ஸோ அப்படி பார்க்கும்போது 1, 4 தான் சரி, ஆனால் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் கொஷினு. இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் கரெக்டாக கீ வந்து சேஞ்சே பண்ணிட்டாங்க. எப்போயுமே டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னே கொடுக்குற கீ வந்து ஃபைனலாக அப்படியே வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு மித்து இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனையே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் டெல்லி தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தவறான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1885 முதல் ஐஎன்சி மாநாடு பம்பாயில் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுன்னு அப்படின்னு பார்க்கும்போது 16 பேர் போயிருப்பாங்க. ஸோ ஆனால் சென்னை மாகாணம் அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு 22 பேர் வந்திருக்கணும். ஸோ இங்கே 21 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது காரணம் வந்து தவறு, கூற்று வந்து சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. இந்த கொஷின் வந்து கீயே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் நமக்கு நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவங்க கொடுத்த ஃபைனல் கீயும் அஃபிஷியல் கீயும் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ ஆர்டர் பண்ணும்போது சின்னதுலேருந்து பெருசு போகணும். ஸோ நெல் உற்பத்தியில் 3வது இடம் இருக்கும். ஸோ அதனால் மக்காச்சோளம் 2வது இடம், எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலையில் முதலிடம். ஏறு வரிசைன்னு என்ன பண்ணோம், சின்னதுலேருந்து போகணும். அப்போ 3வது இடம் எது? நெல்லுன்றது நம்பர் 1 வந்துச்சா. மக்காச்சோளம் 2. ஸோ 2 செகண்ட் ஆப்ஷனு. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் 3. ஸோ ஏறு வரிசையில் போகுது. இந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கீழே வந்து எந்த சேஞ்சும் இல்லை. அஃபிஷியல் கீயும் ஃபைனல் கீயும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் வந்து எல்லாமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. துறவியல் அதிகாரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கிலீஷில் வந்து கொஷின் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இந்த கொஷின் தப்புன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எல்லாமே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷினாக பார்க்கும்போது இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சி இரண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஆப்ஷன் கொடுக்கல, ஆல் கொடுக்கல. பி அண்டு சி போட்டவங்களுக்கு இந்த கொஷினுக்கு மார்க் வந்திருக்கும். இந்த கொஷினும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அஃபிஷியல் கீ படி 1 and 3 தான் ஃபைனல் கீழும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம கிளியரிட்டிக்காக நான் சொல்கிறேன். கொஷின்ஸ் வந்து இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அஃபிஷியலாக என்ன கீ கொடுத்தாங்களோ அதே தான் ஃபைனல் கீழே இருக்குது. ஸோ இந்த கீழே எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த கீழே வந்து ஆப்ஷன் சி கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பி அண்டு சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ கீ வந்து ஃபைனல் கீக்கும் அஃபிஷியல் கீக்கும் இந்த கொஷின் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கொஷின் யாரெல்லாம் பி அண்டு சி போட்டிருந்தீங்களோ உங்களுக்கு மார்க் வரும். இந்த கொஷின் கொஞ்சம் எல்லாருக்கும் கான்ட்ரவர்சி இருந்தது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கீயும் அஃபிஷியல் கீயும் சேமாக தான் இருக்குது. அடுத்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷினு. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ரீசனுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஜமீன்தாரி முறை 1973 காரன் வாலிஸ் ஓகே தான். பட் ஆப்ஷன் ஏன் வந்து எல்லாம் கொடுத்தோம், ஒருவேளை இங்கிலீஷில் கொஷின் தப்பாக இருக்கா என்னன்னு தெரியல. சரி ஓகே. இந்த கொஷின் போட்டவங்களுக்கு எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த கொஷின் வந்து ஃபைனல் கீழே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பல்லவர்கள் மரம், சுதை, உலோக சிற்பங்கள் இதெல்லாம் குடைவரை கோயில் உருவாக்குனாங்க அப்படின்றது சரின்னும், கருங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம்
சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியல் கீழே ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி கொடுத்துருந்தாங்க. இப்போது ஃபைனல் கீழே ஏ சரி ஆர் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து கீயை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கீழே டி மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனல் கீழே ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து கீ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து கீ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறை 36 to 51 வரை இருக்கிற ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 1ம் 3ம் வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. 3 என்ன இருக்குது, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமை தான் ஆன்மான்னு சொல்லணும். இங்கே டிபிஎஸ்பியை வந்து ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கீப்படி அஃபிஷியல் கீழே 1 3 சரின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கரெக்டாக கீயை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ போட்டவங்களுக்கு மார்க் வந்திருக்கும். அடுத்த கொஷின். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பி கொஷினுக்கு கீயை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபைன், வெரி குட். அடுத்து இந்த கொஷினுக்கு வந்து 4 மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இந்த கொஷினில் வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. கற்றளிகள் பற்றி ஒரு டீப் டெஃபினேஷனில் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த கொஷினுக்கு வந்து ஏ மட்டும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இதில் பி அண்டு சி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இந்த கொஷினும் சேஞ்சஸ் இல்லை. இதில் பி அண்டு சி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் ஆல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரவர்சி. இந்த கொஷின் வந்து தமிழ்நாட்டில் வந்து 21 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இது கொஷின் ஓகே. இது கீயை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. இந்த கொஷின் வந்து ஏன் கீ வந்து எல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next வீடியோ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் பண்ணி விட்டுருங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.